வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா புலாவ். இது ஒரு ஸ்பெஷல் பெர்சன் கேட்டதுனால இன்னைக்கு செய்றோம். வாங்க பார்க்கலாம். வாங்க. புதினா புலாவுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, புதினா அரைக்கட்டு இத நல்லா பேஸ்ட் ஆகி அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல எண்ணெய ஊத்திட்டு அது சூடானோனே ஜேஆர்பி நெய் அத ஊத்திக்கலாம். 1 பாக்கெட்டு. 3 லவங்கம், பிரியாணி இலை, 5 எண்ணம் முந்திரி, பச்சை மிளகா 2 கீறி போட்டுக்கலாம். ஏன்னா காரம் வரும். வெட்டி வச்ச வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம் உதிரியா. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கலரிட்டு, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இத நல்லா ஆட் பண்ணி கலரிட்டு, அரைச்சு வச்ச புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, தக்காளியும் இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம். இத நல்லா கலரிட்டு எல்லா பக்கமும் கேரட்டும், பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லியும் போட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு, தக்காளி லைட்டா மசிஞ்சோனே என்ன பண்ணணும் இந்த ஸ்டேஜில மஞ்சத்தூளு, சக்தி சில்லி பவுடரு 1/4 டீஸ்பூன் அத ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தேங்காய் பால் 2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் ஊத்திக்கலாம். நல்லா கலரிட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலா சாப்பாடுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத ஊத்திக்கலாம். தண்ணிய ஊத்திட்டு நம்ம இது கொதி வந்தோனே கழுவி வச்ச அரிசிய இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி அளவு எடுத்து ஊத்திக்கோங்க. இது நல்லா கொதி வந்தோனே 2 விசில் வேக வச்சு எடுத்தா சூடான புதினா புலாவ் ரெடி. வாங்க சாப்புட்லாம்.